எங்கள் ஊர் கன்னியாகுமரி. குறிப்பு சட்டகம். முன்னுரை. அமைவிடம். பெயர் காரணம். தொழில்கள். சிறப்புமிகு இடங்கள். திருவிழாக்கள். மக்கள் ஒற்றுமை. முடிவுரை. முன்னுரை. எங்கள் ஊர் கன்னியாகுமரி உலக புகழ் சுற்றுலா தலமாக விளங்கும் எங்கள் ஊரை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். அமைவிடம். இந்தியாவின் தென்கோடியில் வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் ஆகிய 3 பெருங்கடல் சேரும் இடத்தில் அமைந்துள்ளது. பெயர் காரணம். சிவபெருமானை அடைவதற்காக கன்னியாக பார்வதி தேவி நின்ற முனையின் கன்னியாகுமரி என்று அழைக்கப்படுகிறது. தொழில்கள். இங்கு ரப்பர், தேன், பல வகையான பூக்கள், தேங்காய், வாழை, நெற்பயிர் ஆகியவை அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. மற்றும் இங்கு பனை, சிப்பி, வாழைநார் கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யும் கைத்தொழில்கள் அதிகமாக காணப்படும். சிறப்புமிகு இடங்கள். தேவி கன்னியாகுமரி அம்மன் கோவில், விவேகானந்தர் நினைவு மண்டபம், காந்தி மண்டபம், திருவள்ளுவர் சிலை முதலியவை சிறப்புமிகு இடங்கள் ஆகும். கன்னியாகுமரி கடற்கரையில் நாள்தோறும் அதிகாலையில் சூரியோதயம் மற்றும் மாலையில் சூரிய அஸ்தமனம் காட்சிகளை பார்க்கலாம். திருவிழாக்கள். குமரி திருவிழா, கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் திருவிழா, எங்கள் லேடி ஆஃப் ரான்சம் சர்ச் ஆண்டு திருவிழா, பீர் முகமது தர்கா திருவிழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள். மக்கள் ஒற்றுமை. கன்னியாகுமரியில் பல்வேறு மதத்தினர் வாழ்கின்றனர். அனைவரும் அமைதியாய் ஒற்றுமையாக வாழ்வதை காணலாம். முடிவுரை. இயற்கை அழகும் அற்புதமும் ஒருங்கே அமைந்த கன்னியாகுமரியை பாதுகாப்பது நமது கடமையாகும்.